தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எட்டுத்தொகைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு பார்ட் 5 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 4 வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. நம்ம பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு கோட்வேர்ட் சொல்லி அந்த கோட்வேர்ட் மூலியமா எல்லா கொஸ்டின்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம சொல்ல போறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அகநானூறு பார்க்க போறோம். அகநானூறுக்கான கோட் வேர்டு வந்து என்னன்னா, அகம்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அகம்னா உள்ள, புறம்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியே. ஓகேவா? புறநானூறுனா வெளியே, அகநானூறுனா உள்ள. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அகம்னா உள்ள. அப்புறம் அகம்னா இன்னொன்னு மீனிங் என்ன வரும்? உள்ளம், அந்த மாதிரி மீனிங் வரும். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம எல்லா கொஸ்டின்லயும் ஷார்ட்கட் நான் லிங்க் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா அகநானூறு. ஓகேவா? நெடுந்தொகைன்னு அழைக்கப்படுகின்ற நூல் அகநானூறு. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். 7th நியூ புக்ல 16 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா ஒரு நூல்வெளி ஒன்று இருக்கும். இது மருதன் இளநாகனார் எழுதியிருப்பார். ஓகேங்களா? இது அகநானூறு. ஓகேவா? இந்த நூல்வெளியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த நூல் அகநானூறு வந்து பாத்தீங்கன்னா நெடுந்தொகை என்றும் அழைப்பார்கள்னு கொடுத்திருக்காங்க. இங்க இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். நெடுன்னு இருக்கா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெடுந்தூரம் நடந்து போனா என்ன ஆகும்? அகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். அகம்னா உள்ளம். ஓகேவா? நெடுந்தூரம் நடந்து போனா அகம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடி வரையறைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 13 அடி முதல் 31 அடி வரைன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகநானூறுக்கான அடி வரையறை. ஓகேவா? இது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா 11th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 13 எடுத்தீங்கன்னா அதுல அகநானூறு பாடல் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இங்க இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா 13 அடி சிற்றல்லையும் 31 அடி பேரல்லையும் கொண்டது அகநானூறு அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுலயும் கொடுத்திருக்காங்க நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகின்ற நூல். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இந்த 1-3ன்னு வச்சுங்க, என்ன ஞாபகம் வச்சுக்கன்னா, ஒரு ஆள் 3 முடிச்சு, அதாவது கல்யாணம். ஓகே, ஒரு ஆளு 3 முடிச்சு போடுறாங்க. அதாவது எதுக்கு போடுவாங்க? கல்யாணத்துக்கு போடுவாங்க இல்லையா? அதுதான் ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஆள் 3 முடிச்சு போடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, மாசம் 31 நாளும் எப்படி போகும்ட்டு, இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாசம் 31 நாள் எப்படி போகும்ட்டு அகத்து வழியா கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. அது இது வந்து வேற மாரி நினைச்சுங்க. அகம்னு வச்சுங்களேன், உள்ள ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க, வெளிய ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதுவே ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1-3 இது திருப்பி எழுதுனா 31 அப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூற்றில் பாலை திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு திணைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகநானூறுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, நம்பர் கொடுத்திருப்பாங்க. இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கீழ்காணத்துல ஒற்றைப்படை எண்களா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாலை திணைக்கான பாடல்கள். ஓகேவா? வைப்பு முறை. ஓகேவா? இதுதான் இங்கதான் வச்சிருக்காங்க. 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்கள்ல தான் பாலை திணை பாடல்கள் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இத எப்படின்னா குறிஞ்சிக்கு ஒவ்வொரு திணைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்திருப்பாங்க. இத ஃபர்ஸ்ட் புக்ல வந்து பார்க்கலாம். புக்ல பார்த்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்தரலாம். இது எங்க இருக்குன்னா 11th நியூ புக்கு 127 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாடல் வரிசை கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க. பாலை திணைனா 1, 3, 5, 7 எல்லாமே ஒற்றைப்படை எண்களா வரும். குறிஞ்சினா வச்சுங்களேன் 2, 8 இந்த மாதிரி எண்கள் வரும். முல்லை திணைன்னு வச்சுங்களேன் 4, 14, 24, 34 இந்த மாதிரி வரும். மருதை திணைனா 6, 16, 26, 36 இந்த மாதிரி வரும். நெய்தல் திணைனா 10, 20, 30, 40 இந்த மாதிரி வரும். ஓகேவா? இது நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அகநானூறுல மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். அகம் அகம்னா இப்ப நம்ம உள்ளன்னு சொன்னோம் இல்லையா, உள்ள நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பால் குடிப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை, ஒரே ஆளா நீ குடிக்கணும். ஓகேவா? பால் நீ நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னா பால் நீ ஒரே ஆளே குடிக்கணும். ஒரே ஆள்னா ஒற்றைப்படை என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை மட்டும் கோடோட ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சினா 2, 8 நம்பர். ஓகேவா? இதுதான் வரிசை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம்.
குறிஞ்சினா என்ன? மலை. ஓகேவா? மலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஏறுறீங்க. ஓகேவா? மலையில எட்டாத உயரத்துல ஏறுறீங்கன்னா, என்ன பண்ணுங்க 2 பேரா ஏறுங்க. ஓகேவா? 2 பேரா ஏறுங்க. ஏன்னு வச்சுக்கங்களேன், ஒரே ஆளா ஏறுனீங்கன்னா, என்ன ஆகும்னா, அ கஷ்டமா இருக்கும். அகம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். 2 பேரா போங்க. அப்பதான் எட்டாத உயரம்னாலும் ஏறிடலாம். அகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இது ஒரு கதை மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. ஷார்ட்கட்ஸ் எல்லாமே. குறிஞ்சினா மலை மேல வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறீங்க. ஏறும்போது என்ன பண்ணீங்க? ஒரே ஆளா ஏறக்கூடாது. 2 பேரா ஏறுங்க. அப்பதான் நீங்க எட்டாத உயரத்துக்கு என்ன பண்ணுங்க? அகம் கஷ்டப்படாத ஏறுவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது முல்லை திணை. முல்லை திணைனா 4, 4, 14 இந்த மாரி வரும். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, முள்ளு. முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா, நாலா பக்கமும் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, காலடி எல்லாம் பார்த்து எடுத்து வைக்கணும். ஓகேவா? அகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் யோசிச்சு என்ன பண்ணேன்? முள் இருக்குதா? அப்படின்ட்டு பார்த்து ஒவ்வொரு அடியும் நாலா பக்கமும் பார்த்து எடுத்து வைக்கணும். ஓகேவா? அடுத்தது மருதாணி. மருதம் திணைனா மருதாணி ஞாபகம் வச்சுக்கங்க. மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கிடைக்கும்னா, ஆத்தாண்ட கிடைக்கும். அது நம்ம கைக்கு வச்சா என்ன பண்ணும்? அகம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தது நெய்தல் திணை. நெய்தல் திணைனா 10, 20, 30 இந்த மாரி வரும். அ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, நெய்யில வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை போட்டு சாப்பிட்டீங்கன்னா, அகம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். உள்ள ஸ்வீட்டா இருக்கும். ஓகேவா? இப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க. யாருமே லைக் பண்ண மாட்றீங்க. எனக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் மானிடைஸே ஆவல என்னுடைய சேனல். நீங்க வந்து லைக் பண்ணியோ, சப்ஸ்கிரைப் பண்ணியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணா தான் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும். அப்பதான் நான் நெறைய வீடியோஸ், ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் குடுக்க முடியும். அந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு ஒண்ணு பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்க மாரி குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இதே வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்க மாரி குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஷார்ட்கட் வச்சு எப்படி நம்ம ஞாபகம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்க? 10, 20, 30, 40ன்னு குடுத்துருக்காங்களா? நம்ம என்ன சொன்னோம்? 10, 20, 30ன்னு வந்தா என்ன சொன்னோம்? நெய்தல் திணைன்னு சொன்னோம்னா, நெய்யில வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைய போட்டு சாப்பிட்டா அகம் சந்தோஷமா இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது 6, 16, 26ன்னு குடுத்துருக்குமாங்களா? இது நான் என்ன சொன்னேன்? ஆத்தாண்ட என்ன கிடைக்கும்னு சொன்னேன்? மருதாணி கிடைக்கும்னு சொன்னேனா? இது ஞாபகம் வருதா உங்களுக்கு? அப்போ ஆத்தாண்ட மருதாணி வருது. அத போட்டோம்னா அகம் சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து 4, 14 இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்? நாலா பக்கமும் முள் இருக்குதான்னு பார்த்து காலடி எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இதுவும் உங்களுக்கு ஞாபகம் வருதா? அதுக்கு அடுத்தது 2, 8 என்ன சொன்னேன்? குறிஞ்சி. ஓகேவா? மலையில ஏறும்போது குறிஞ்சி. மலையில ஏறும்போது 2 பேரா ஏறு. அப்பதான் எட்டாத உயரத்துக்கும் அகம் கஷ்டப்படாத ஏற முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். அதுவும் இதுதான். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை பாலை திணை. நான் என்ன சொன்னேன்? பால் நீ குடிக்கிறன்னா என்ன பண்ண? நீ ஒரே ஆளே குடி. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்தா இருப்ப. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகநானூற்றில் 6, 16, 26 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையைச் சார்ந்தவை அப்படின்னா, மருதம் திணையைச் சார்ந்தவை. இது என்ன சொன்னேன்? மருதாணி ஆத்தாண்ட இருக்கும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. அப்போ அந்த திணையில வச்சு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நெறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. நான் ரிப்பீட்டடா வைக்கக்கூடாதுன்னு இது பண்ணியிருக்கேன். அந்த திணைய தான் ரொம்ப அகநானூறுனாலே திணை உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். திணை எண்கள் வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வந்துரும். அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த 3 களிற்றியானை நிறை, மேன்மை பவளம், நித்திய கோவை. இதுக்கும் எண்கள் குடுத்திருப்பாங்க. இதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்றேன். இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை என 3 பகுதிகளாக உடைய நூல் எதுனா அகநானூறு. ஓகேவா? அதாவது 3 பகுதிகள்னு பிரிச்சிருப்பாங்க அகநானூற. அதுதான் சொல்றாங்கங்க. ஓகேவா? அந்த 400 நூல்கள் இருக்கு இல்லையா? அந்த 400 நூல்கள தான் இந்த 3 பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு எண்கள் குடுத்திருப்பாங்க. இத பார்க்கலாம் புக் ப்ரூஃப். 12th நியூ புக் எடுத்துங்க. 117 பேஜ் நம்பர். ஓகேவா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்ட்டு ஒரு 3 இது குடுத்திருப்பாங்க. இந்த 3 இதுக்கும் எப்படி ஞாபகம் வச்சுன்னா, நீங்க ஆர்டரா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஆர்டரா தான் ஞாபகம் வைக்கணும். ஏன்னு வச்சுங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஷார்ட் இந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லையா? அது நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து 400 பாடல் வரிகள 3 இதுவா பிரிச்சிருப்பாங்க. 400 பாடல் வரிகள இந்த 3 இதுக்கும் செப்பரேட் பண்ணி குடுத்திருப்பாங்க. இதுல கடைசியா வருது பாத்தீங்களா? நித்தில கோவைன்றது. இது வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஏதோ ஒரு நூல் எடுத்துக்கினாலும், அத பகுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியா வர்ற ஒரு 3 நூல், இப்ப 400 பாடல் இருக்கு. அத 3 நூலா பகுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நித்தில கோவைன்றது வந்து பாத்தீங்கன்னா,
100 ஓகேவா? அதாவது இருக்கிறதுலே கம்மியா இருக்கும். நீங்க அத வச்சு நீங்க அத ஆப்ஷன்ல எடுக்க தெரியணும். ஓகேவா? நான் ஒண்ணுத்துக்கு நான் ஞாபகம் வைக்கிறதுக்கு சொல்லுவேன். இந்த மாரி ஞாபகம் வச்சுங்க. அதே மாரி திருக்குறள்ல எடுத்தீங்கனாலும், நீங்க அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்கு இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 இதுவா பிரிச்சிருப்பாங்க இல்லையா? திருக்குறள் இதுவ. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி இது வந்து அது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்னா கம்மியா இருக்கும். ஓகேவா? அதோடைய அதிகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். நிச்சயம் நீங்க அந்த மாரியும் சின்ன லாஜிக் வச்சு நீங்க ஆப்ஷன சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆர்டருக்கான ஷார்ட்கட் நான் சொல்றேன் பாருங்க. யானை, யானைக்கு மணி கட்டினா அதுக்கு கோவம் வந்துரும் அகத்துல. ஓகேவா? யானைக்கு மணி கட்டினா கோவம் வந்துரும் அகத்துல. ஓகேங்களா? இது ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. இது ஏன்னா அந்த வரிசைக்காக நான் சொல்றேன். ஓகேவா? ஒவ்வொரு நம்பருக்கும் நான் சொல்றேன் பாருங்க. அதாவது களிற்று யானைன்னு இருக்கா? இந்த களிற்று யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 பாடல்கள். ஓகேவா? அதுக்கடுத்து மணிமிடை பவளம்னு இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 பாடல்கள். நித்தில கோவைன்னு இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்கள்னா 100 பாடல்கள். ஃபர்ஸ்ட் வந்து களிற்று யானை நிறைன்னு இருக்கு இல்லையா? இதுக்கான ஷார்ட்கட்ட பார்க்கலாம். அகத்துல யானைக்கு என்ன கஷ்டமோ தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லா அதாவது 12 மாசமும் ஓகேவா? இந்த 2 நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 12 மாசமும் என்ன பண்ணுது? பிளிறிட்டே இருக்கு. களிற்று யானைன்னா, பிளிறிட்டே இருக்கு. யானை பிளிரும் இல்லையா? அப்போ யானை வருஷம் ஃபுல்லா என்ன காவலியோ, இல்ல என்ன இதுவோ தெரியல. அது வருஷம் ஃபுல்லா என்ன ஆகுது? 12 மாசமும் பிளிறிட்டே இருக்கு. ஓகேவா? அதுதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது மணிமிடை பவளம். இது வந்து பார்த்தீங்கன்னா 18 அதாவது 180 ஓகேவா? இதுல 18 மட்டும் ஞாபகம் வச்சுங்க கோட் வேர்டா. இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசு ஆயிடுச்சுன்னா, பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ என்ன பண்ணணும்னா, மணி இருக்கணும் கையில. ஓகேவா? மணி இருக்கணும். ஏன்னா வச்சுக்கங்களேன், எல்லாம் மேஜர் ஆயிட்டு இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கையில மணி கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நித்தில கோவைன்னு இருக்கா? நித்தில கோவைனா 100 என பாடல்கள் உள்ளன. நித்தில கோவையில எத்தன பாடல்கள் உள்ளது? 100 பாடல்கள் உள்ளது. ஆ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நித்தில கோவைனா நீந்தறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீந்தறதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நீந்த தெரியறதுக்கு அதாவது நீச்சல் கத்துக்கணும்னா நீச்சல் ஓகேவா? நித்தில கோவைனா நீச்சல் ஞாபகம் வச்சுங்க. நீச்சல் கத்துக்கணும்னா ரூ. 100 ஓகேவா? அதுதான் ஷார்ட்கட். ஒவ்வொன்னுத்துக்கும் ஷார்ட்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. அதில நீங்க ஞாபகம் வருதான்னு பாருங்க. இதுல பாருங்க, அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதி எதுனா களிற்று யானை நிறை. இது கொஸ்டினே தப்பா குடுத்துருக்காங்க. களிற்று யாரை நிறைன்னு குடுத்துருக்காங்க. களிற்று யானை நிறை. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 120 பாடல்களை கொண்டது. நான் என்ன சொன்னேன்? யானை வந்து பாத்தீங்கன்னா பிளிறிட்டு இருக்குது. என்ன காரணமோ தெரியல. வருஷம் ஃபுல்லா யானை வந்து பாத்தீங்கன்னா பிளிறிட்டே இருக்கு. அது அகத்துக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 180. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, என்ன சொன்னேன்? அதாவது மணி வேணும். 18 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தனியா செலவு பண்றதுக்காக மணி வேணும். ஏன்னா, அகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு கேட்கறதுக்கு கஷ்டப்படும். ஓகேவா? அதுக்கடுத்தது அகநானூற்றில் கடைசி 100 பாடல்களை அடங்கிய பகுதி நித்தில கோவை. என்ன சொன்னேன்? நீச்சல் சொன்னேனா? நீச்சல் அடிக்கணும்னா என்ன பண்ணேன்? ரூ. 100 தேவை. நீச்சல் கத்துக்கணும்னா ரூ. 100 தேவைன்னு சொன்னேனா? அவ்வளோதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன ஆகுதுன்னா, ஒரு கூற்று மாரி குடுத்துருக்காங்க. இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. அகநானூறு வந்து பார்த்தீங்கன்னா, 8 தொகை நூல்கள்ல ஒன்றுன்னு குடுத்துருக்காங்க. ஆமா, இது எல்லாருக்கும் தெரியும். 8 தொகை நூல்கள்ல ஒன்று. இந்நூலின் நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. என்ன சொன்னா, நெடுந்தூரம் நடந்து போனா என்ன பண்ணும்? அகம் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படும்ன்னு பார்த்தோன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, 10 பாட்டு நூல்களில் ஒன்றுன்னு குடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே கொஸ்டின்லயே குடுத்துட்டான். 8 தொகை நூல்கள்னு குடுத்துட்டான். அதுக்கடுத்து மறுபடியும் என்ன குடுத்திருக்கான்? 10 பாட்டு நூல்கள்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, தப்புன்னு நம்மளுக்கு ஈஸியா தெரியும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்ட நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அகநானூறு. ஓகேவா? புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்ட நூல்கள் தான் இந்த அகநானூறு. ஓகேவா? அப்போ இதுல வந்து 3 மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பு. 1, 2, 4 சரி. ஓகேவா? பிழிசூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எதுனா அகநானூறு. பிழிசூட்டிய பிறகு நடு நிலை நடுக்கல் அப்படின்ட்டு குறிப்பிடுகின்ற நூல் எதுனா அகநானூறு. இதுக்கான ஷார்ட்கட்ட பார்க்கலாம். அதாவது எங்கன்னா
பலி பலி நடந்துரும். போர் டைம்ல எல்லாம் பலி நடக்குது இல்லையா? அந்த பலி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா பலி ஆயிடுச்சுன்னா அவங்க இந்த வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுக்கல் நடுவாங்க. ஓகேவா? அதுவே ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ அந்த நடுக்கல் நட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த போர் அந்த வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இது செஞ்ச மாரி அகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும். ஓகேவா? அந்த போர்ல இறந்துட்டாங்கன்னா, பலி ஆயிட்டாங்கன்னா, பிலின்னா பலின்னு மாத்திங்க. பலி ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுக்கல் நடுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீரர்களுக்கு ஏதோ வந்து பாத்தீங்கன்னா, நல்லது செஞ்ச மாரி நம்மளுக்கு அகம் வந்து பாத்தீங்கன்னா, நல்லது சந்தோஷம் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின். பொண்ணுக்கு ஈடாக மிள மிளகு ஏற்றுமதி. அதாவது இதுல 2வது இது மட்டும் பாருங்க. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதின்னு இருக்கா? இது மட்டும் தான் அகநானூறு. இதுக்கான ஷார்ட்கட் மட்டும் பாருங்க. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதின்னு குடுத்துருக்காங்களா? இதுக்கான ஷார்ட்கட்டு நம்மளுக்கு நம்ம கிட்ட மிளகு இருக்கு. இதுக்கு ஈடா பொண்ணு குடுக்குறாங்க. பொண்ணு அந்த தங்கத்த குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது கேட்கும்போதே எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு அகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பொண்ணுக்கு ஈடாக மிளகு தராங்கன்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அகம் வந்து பார்த்தோன்னா சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தது நெடுந்தேர் ஊர்மதி வளவ. நெடுந்தேர் ஊர்மதி வளவ. இந்த அகநானூறுல அடியில வந்து பார்த்தோன்னா, வளவ அப்படின்றது எத குறிக்குது அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அதாவது அதோட பொருள வந்து பார்த்தோன்னா கேட்கறாங்க. என்னன்னா, தேர்ப்பாகன குறிக்குது. ஓகேவா? அந்த வளவன்றது தேர்ப்பாகன குறிக்குது. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த நெடுந்தேர் இருக்கு இல்லையா? அந்த நெடுந்தேர் வந்து பார்த்தீங்கன்னா, அகநானூறு இந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அகநானூறுன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இதுக்கு மட்டும் குடுத்துட்டு, என்ன நூல்ன்னு கேட்பாங்க. ஓகேவா? நெடுந்தேர் வந்து பார்த்தீங்கன்னா, வளவ அப்படின்னா, வளம் வருது ஊருக்குள்ள. ஓகேவா? அது பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அகம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இதுக்கு ஞாபகம் வச்சுங்க. வளவ அப்படின்னா, இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா, வளைச்சு வளைச்சு ஓட்டுறது யாரு? தேர்ப்பாகன் தான் ஓட்டுவாங்க. ஓகேவா? அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. தேர் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு ஓட்டுவாங்க வளைச்சு வளைச்சு? தேர்ப்பாகன் தான் ஓட்டுவாங்க. ஓகேங்களா? அது எங்க இருக்குன்னா, 12th ஓல்டு புக் 21 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா, இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. நெடுந்தேர் ஊர்மதி வளவ அப்படின்னு குடுத்துருக்காங்களா? இது வந்து மதுரை மல்லனார் இயற்றிய இதுல இருக்கு. இதுல வளவ என்பது தேர்ப்பாகனை குறிக்குது. ஓகேவா? அதே மாரி நீங்க இந்த பொருள்லாம் எப்படி படிக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த பச்சை, தோல் இந்த மாரிலாம் இருக்கும். இதுல படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேங்களா? இதுல டிஃபரெண்ட்டா இருக்கிறத மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த அகநானூறுல வந்து பார்த்தீங்கன்னா, தொகுத்தவர், தொகுப்பித்தவர்ன்னு 2 கொஸ்டின் வரும். ஓகேவா? அத மட்டும் பார்த்துக்கங்க. அது இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு இது கேட்கல. ஆனா அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதோ பாருங்க. இத தொகுத்தவர் யாருன்னா, மதுரை ஊப்புரி குடிகிழார் மகனார் உருத்திர சன்மனார். ஓகேவா? இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அகநானூற்ற தொகுத்தவர். இந்த நூலை தொகுப்பித்தவர் வந்து யாருன்னா, பாண்டியன் ஊக்கிர பெருவழுதி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நூலை தொகுப்பித்தவர். ஷார்ட்கட் பார்த்தலாமா இதுக்கு? ஆ தொகுத்தவர். ஓகேவா? தொகுத்தவர் அப்படின்னா குத்தா. ஓகேவா? குத்தா குத்தா அகம் வந்து பார்த்தீங்கன்னா உறுத்திக்கிட்டே இருக்கு. ஓகேவா? தொகுத்தவர் தான் வரும். தொகுக்கப்பட்டதுன்னா தொகுத்தவர்ன்னு தான் வரும். ஓகேவா? அப்போ அதுல குத்தா உறுத்திக்கிட்டே இருக்கு அகம். ஓகேவா? இது வந்து தொகுத்தவருக்கு. அதுக்கடுத்து தொகுப்பித்தவருக்கு இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா பித்துன்னு ஞாபகம் வச்சுங்க. இது பித்து. தொகுப்பித்தவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுல பித்துன்னு ஞாபகம் வச்சுங்க. பித்து புடிச்சு அகம் வந்து பார்த்தோன்னா, உக்கிரமா ஆயிடுச்சு. ஓகேவா? பித்து புடிச்சு அகம் வந்து பார்த்தோன்னா, உக்கரமா ஆயிடுச்சு. ஓகேவா? உக்கிரமா ஆயி பெருவழுதி. அதாவது தாடி எல்லாம் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கான். ஓகேவா? இது ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் வந்து கேட்கல. ஆனா இந்த 2 கொஸ்டின் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா, அகநானூறுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓவர். இதுல ரிப்பீட்டடா வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதே பேட்டர்ன்ல ரிப்பீட்டடா வரும். ஓகே வெவ்வேறு இதுல. அத வந்து நான் எடுத்துட்டேன். இது ரிப்பீட்டட் ஆகாத கொஸ்டின்ஸ் மட்டும் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க. இதுக்கப்புறம் போட போற வீடியோஸும் கன்டினியூவா பாருங்க. இதுக்கப்புறம் புறநானூறுக்கான வீடியோஸ் பார்க்கலாம். நன்றி.